அன்புள்ள கும்பராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு, 2 சனி, 7 சனியில் குடும்ப சனி, 4 செவ்வாய், 5 புதன், 6 சூரியன் குரு, 7ஆம் இடத்தில் கேது சுக்கிரன் இணைவு. 2 சனி, 4 செவ்வாய், 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பேச்சில் சற்று நிதானம் வேண்டும். தங்களை அறியாமலேயே அடிக்கடி கோபம் வரும், டென்ஷன் ஆவீர்கள். அதற்கு இடம் தரலாகாது. பொறுமை தேவை. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக கவனமாக இருத்தல் வேண்டும், சிக்கனமாக இருத்தல் வேண்டும். 5 புதன், 6 சூரியன், 7 சுக்கிரன் சற்று சாதகம். ஆகவே புதன் சாதகம் என்பதால் சரக்கு, கமிஷன், ஏஜென்சி தொழில்கள் அபிவிருத்தி அடையும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. ஏஜென்சி தொழில் லாபகரமாக நடைபெறும். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நன்மையாக நடைபெறும். அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் நன்கு புகழ் பெறுவர். 7ஆம் இடத்தில் கேது சுக்கிரன் இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். வண்டி வாகனங்களால் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகம், தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். மாணவர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். ராகு ராசியில் இருப்பதால் பிரம்மாண்டமாக எதையும் தாங்கள் சிந்திப்பீர்கள். தொழில்நுட்பம் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் சில முக்கிய காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல மாற்றம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சூரியன் குரு 6இல் இருப்பதால் எதிரிகளை வெல்வீர்கள். கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ், பஞ்சாயத்துகள் தங்களுக்கு சாதகமாக முடியும். சில பெண்களுக்கு நகைகள், ஆடைகள் சேரலாம். ராகுவின் தாக்கத்தால் குழப்பமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். உடனடி லாபம் தரும் திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டாம். உடல் நலத்தில் மன அழுத்தத்தை குறைக்க யோகா அல்லது தியானம் செய்ய வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்த்தல் வேண்டும். புதிய முதலீடுகள் தற்போது வேண்டாம். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. தொழிலில் நேரடி கவனம் தேவை. சிலருக்கு கண்கள் உபாதை, பற்கள் உபாதை வரலாம். கவனமாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் பண்ணுங்கள். தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.